ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நாளாக ரெசிபி போடலை, இப்போ சிம்பிளாக தான் போடுறேன். இது வீட்டில் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 100 கிராம் பயிர் எடுத்திருக்கேன். ஓகே, நல்லா அலசி சட்டியில் மண் சட்டியில் போட்டிருக்கேன். ஓகே, தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு ஆல்ரெடி போட்டிருக்கேன், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கல்லுப்பு, பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்துங்க. கீரை நல்லா அலசி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா அலசியாச்சு. கீரையை சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்தாச்சு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. ஓகே, தேவையான அளவு தண்ணி ஊற்றி கல்லுப்பு போடுங்க, அப்போதான் கீரை குழம்புக்கு நல்லா இருக்கும். கீரை வேகட்டும், மூடி போட்டுக்கலாம். ஒரு சைடு சாதம் வெந்துட்டு இருக்குது. இதுக்கு காம்பினேஷனாக நான் கருவாடு தான் வறுக்க போகிறேன். கீரை குழம்புக்கு வாழை கருவாடு நல்லாயிருக்கும். வாழை கருவாடு வறுத்து சாப்பிடுங்க. அப்படின்னா கருணைக்கிழங்கு, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கருணைக்கிழங்கை வேக வச்சு வறுத்து பாருங்கள். இன்னும் சூப்பராக இருக்கும் கீரை குழம்புக்கு. இப்போ கீரை நல்லா வேகட்டும். இப்போ திறந்து கலரி விடலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா இன்னும் வேகணும் பாருங்கள். பயிர் அப்படியே பச்சையாக தான் இருக்குது. பயிர் நல்லா உடையணும். ஓகேங்களா? கீரை சுருண்டுக்கும் போட்ட உடனே பயிர் தான் நல்லா வேகணும். பயிர் வெந்தோடனே நம்ம கடைய வேண்டிதான். நல்லா வேகட்டும். மூடி போட்டுக்கலாம். திறந்துக்கலாம். பாருங்க, நல்லா சுண்டி இருக்குது. பயிரும் நல்லா வெந்திருக்குது பாருங்க. இப்போ கடைஞ்சா கரெக்டாக இருக்கும். மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்குங்க. மைய கடைஞ்சிக்கலாம். பயிர் நல்லா நம்ம கடைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். மண் சட்டியில் மத்தில் வச்சு கடைஞ்சி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். நிறைய பேர் குக்கரில் வேக போட்டு அப்படியே கரண்டி வச்சு கலக்கி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது, தவறு அது. இந்த மாதிரி சட்டி வாங்கி வச்சுக்கோங்க. இது பார்த்துக்குங்க, கல் சட்டி. இது கல் இருக்கும் அடியில், அதை பார்த்துக்குங்க. அந்த கல் சட்டி மாதிரி வாங்கி தான் அதை நான் க்ளீன் பண்ணி அந்த கல் சட்டியை 3 நாள் நான் கஞ்சி தண்ணியில், சாப்பாடு வச்சு தண்ணியில் தான் அதை நான் கழுகி 3 நாள் ஊற வைப்பேன். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணலாம். நல்லது ரொம்ப. இந்த மாதிரி கடைஞ்சி கீரையை சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா கடைஞ்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மைய கடையணும். நான் அடியில் இந்த இது வச்சுருக்கேன் சப்போர்ட்டுக்கு. கீழே ஒரு துணி போட்டு மேலே சப்போர்ட்டுக்கு வச்சு இந்த மாதிரி கடைங்க. பாருங்கள் எவ்வளோ மைய ஆகுது பாருங்கள். நல்லா கடைஞ்சிக்கலாம். கடைஞ்ச உடனே தாளிச்சிடலாம். நல்லா மைய கடைஞ்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன், கட்டியாக இருக்கிறதுனால. நல்லா காஞ்சிருக்கு. நான் கோல்டு வினர் எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிக்கிட்டோம். பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் அரைஞ்சிருக்கேன். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிருக்கு பாருங்கள். வெங்காயம் போதும் வதங்கினது. நம்ம இதில் மாற்றிக்கலாம். கீரையில் கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்தமாரி சமைச்சு சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுங்க. உடம்புக்கும் நல்லது, ஆரோக்கியம். ஓகே, அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா கலரி விட்டுக்குங்க. பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஓகே,
ஸ்டவ்வோடு சமைக்கிறப்போ கொஞ்சம் லவ்வோடு சமைங்க. நல்லா இல்லாத சமையல் கூட தூக்கலாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து சுட சுட சாதம் கருவாடு காம்பினேஷன் அருமையாக இருக்கும். ஓகே, நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய், see you.